வணக்கம். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறது எல்லாமே கோல்டு ப்ராசஸ் சோப் தான். இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்டு இங்கே வந்து பயன்படுத்துகிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வெஜிடேரியன் வகையை சார்ந்தது. அதாவது இதில் பயன்படுத்துகிற எண்ணெயாகட்டும், மற்ற இந்த ஸ்க்ரப்பிங் மெட்டீரியல் ஆகட்டும், எசென்சியல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நாட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து நான் பயன்படுத்தலை. எசென்சியல் ஆயில்ஸ் அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அண்டு ஸ்க்ரப்ஸு வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா பயன்படும். அண்டு கிளேஸ் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ஒரு மிருதுவான ஒரு சருமத்தை கொடுக்கறதுக்கும், அதில் சருமத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கிறதுக்கும், அதை வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே உதவும். ஸோ இங்கே வந்து நான் கிளேஸ் அண்டு சார்கோல் பவுடர் அண்ட் மஞ்சிஸ்தா இதெல்லாமே பயன்படுத்தி நான் இந்த சோப் வகைகளை செய்கிறேன். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சில சமயங்கள் நாம் வந்து அதாவது ஏதோ ஒரு வகையில் தவறுகள் பண்ணுவோம். அது மாதிரி தான் எனக்கு நிறைய வாட்டி வந்து மிஸ்டேக்ஸ் நடந்தது. அதாவது டூ மெனி பேட்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஓவர் ஹீட்னால் சோப் வந்து வெல்கேனா மாதிரி வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா வந்து அதில் ஊற்றுற எசென்சியல் ஆயில்ஸ் வந்து நம்ம சரியான ஆயில்ஸு நம்ம தேர்ந்தெடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து பிரிட்டில் மாதிரி சீக்கிரமாக கட்டியாகிட்டு பிரிட்டில் மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு கமர்ஷியலாக பண்ணும்போது சரியான முறையில் நம்ம பண்ணுறதுக்கு முயற்சிக்கணும். சிறிய குவான்டிட்டியில் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஜாஸ்தி இருக்காது. ஸோ நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து சோப்பு நல்லாவே அமையும். அண்டு எக்ஸஸாக நம்ம பண்ணும்போது தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவோம். சிறிய பேட்சஸ் பண்ணும்போது நிறைய பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது வந்து எது நம்மளுக்கு மனசுக்கு வந்து அப்பீலாக இருக்குதோ அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப பண்ணுவோம். ஸோ இது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் வந்து நம்ம சில தவறுகள் செய்ய நேரிடும். இப்போ நான் மஞ்சஸ்தா பயன்படுத்தி சோப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ மஞ்சஸ்தா அண்ட் ஆல்சோ வாட் எல்ஸ் இது ஃப்ரெஞ்சு க்ரீன் கிளே, இது ரெண்டுமே வச்சு நான் இங்கே வந்து ஒரு பெரிய பார் சோப் பண்ணிவிட்டு அதை கட் பண்ண போகிறேன். பார்க்கலாம் நம்ம அந்த சோப் வந்து எப்படி வருதுன்ட்டு. சோப்பு வந்து மெயினாக பண்ணும்போது அதில் நம்ம ஊற்றுற எசென்சியல் ஆயில் வந்து கோல்டு ப்ராசஸ்க்கு உகந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பண்ணினா நம்மளுக்கு அந்த ஒரேடியாக திக்கார அந்த மிஸ்டேக் வந்து ஏற்படாது. இந்த வாட்டி வந்து நல்லா வந்திருக்குது. ஸோ வி ஹாவ் டு மெயின்டைன் அவர் எசென்சியல் ஆயில், அப்புறம் வந்து டெம்பரேச்சர் அண்டு அதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் எவ்ரி திங் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நம்ம சேல் அப்படின்னு சொல்லும்போது சரியான பேக்கேஜிங், முறையான பேக்கேஜிங் இருந்தால்தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு சோப் வந்து ரொம்ப ப்ரீமியமாக பண்ணிவிட்டு அது ஒரு ஆர்டினரி பேக்கேஜில் கொடுத்தா மனசுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அப்பீல் ஆகாது.
ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் பேக்கேஜிங் ஆல்சோ வி ஹேவ் டு டூ. அது எதுக்கு அப்படின்னா அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ப்ரைஸ் அண்டு மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், இது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்கு சாதாரண ஒரு ஸ்டிக்கரோ ஒரு அதாவது பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி நம்ம சேல் பண்ணுவோம் இனிஷியல் ஸ்டேஜஸில். ஈவன் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தால் கூட நம்ம முறைப்படி ஒர்க் ஷாப்லாம் போயிட்டு நல்லா கற்றுக்கிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பேக்கேஜிங் வந்து நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி இதில் கொடுக்கறது நல்லது. ஏன்னா நல்ல ப்ராப்பரான ரேப்பிங் வந்து அதில் ஊற்றுற நம்ம எசென்ஷியல் ஆயிலோட அந்த ஸ்மெல், சோப்போட ஒரு அந்த ஸ்மெல், அரோமா எல்லாமே வந்து அதுலேயே இருக்கும். நம்ம ரொம்ப ஓப்பனாக வச்சிட்டோன்னா பேக்கேஜிங் சரியில்லைன்னா சீக்கிரமாகவே அந்த பர்ஃப்யூமோட ஸ்ட்ரென்த் வந்து போயிடும். அண்ட் ஆல்சோ அன்னெசரிலி இட் கலெக்ட்ஸ் டஸ்ட்டு. அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ பேக்கேஜிங் வந்து மஸ்ட். அண்டு எக்கனாமிக்கலாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அண்டு அதாவது லோக்கலில் தான் நம்ம வந்து அது இம்மிடியட்லி வி ஹேவ் டு செல் இட். அந்த மாதிரி இதுக்கு வந்து அதாவது நம்ம எல்லாருக்கிட்டேயும் நம்ம இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் we can with a சிம்பிள் ரேப்பிங்கில் நம்ம சேல் பண்ணலாம். அதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒத்துக்கணும். இப்போ நாமளே ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியில் வாங்குகிறோன்னா அது ப்ராப்பரான பேக்கிங்கில் வந்ததுன்னா நம்ம வந்து விரும்பி வாங்குவோம். அதோட இன்ஃபர்மேஷன், அதோட ப்ரைஸு, அது மேனுஃபேக்சரிங் டேட்டு, அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம பேக்கேஜிங் ஒர்க்கு அதாவது பண்ணுறதுக்கு ப்ராப்பராக பண்ணுறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சோப்பு வந்து 24 hours கோல்ட் ப்ராசஸ் சோப், ஈவன் 24 hours இல்லைன்னா கூட கோல்டு ப்ராசஸ் சோப்பு தான் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சோப்ஸ். இது வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து எந்த கெடுதலும் பண்ணுறது இல்லை. அண்டு அதாவது மெல்டன் போரில் கூட பண்ணுறாங்க. அந்த மெல்டன் போரோட பேஸ் வந்து நம்மளுக்கு எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியாது. ஸோ கூடிய மட்டும் வந்து நம்ம 24 hours கோல்ட் ப்ராசஸ் சோப்போ இல்லை நார்மலாக பண்ணுற கோல்ட் ப்ராசஸ் சோப்போ பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் ஒரு பெரிய பாராக பண்ணியிருக்கேன். இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்னால் என்கிட்ட ரொம்ப மோல்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இனிமேல் தான் நான் வந்து வாங்கணும். ஸ்மால் பேட்சஸ் ஒன்லி ஐம் டூயிங். நான் வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த குவாலிட்டியான சோப் வந்து ஹையர் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரும். நார்மல் ப்ரைஸ் வந்து நம்ம கமர்ஷியலாக விற்கிற கடையில் விற்கிற சோப்பை விட இது விலை ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா இதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி குவாலிட்டியான உள்ளது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை மற்ற எண்ணெய்களோ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைஸியாக தான் இருக்கும். நான் வந்து ஹோல்சேலில் வாங்கலை, அண்டு நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கி பண்ணுறேன். எல்லாமே ப்ரீமியம் ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேன். அண்டு சோப் ஆல்சோ ப்ரீமியம் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சைடு ஒன்லி. ஆனால் இது வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது இட்ஸ் ஒர்த் இட். இதில் உள்ள எசென்ஷியல் ஆயில் ஆகட்டும், மற்ற ஆயில்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல நியூரிஷ்மெண்ட் அண்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவும்.
இந்த சின்ன ஒரு அதாவது பிஸ்னஸ்ஸு எதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, என்னோடய குழந்தையோட ஸ்கூல் ஃபீ அண்டு ஃப்யூச்சரில் அவனுக்கு வந்து காலேஜ் ஃபீ எல்லாமே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான். எனக்கு எப்படி தேவைகள் இருக்குதோ அதை மனசில் வச்சுட்டு கஸ்டமரோட அதாவது எதிர்பார்ப்பு வந்து அதை அதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு இன்க்ரீடியன்ஸில் தான் நான் எல்லாமே தயாரிக்கிறேன். என்னோடய ப்ராடக்டை நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். எத்திக்கலாக பண்ணுற இந்த ஒரு முயற்சிக்கு உங்களோட ஆதரவு வேண்டும். நன்றி, வணக்கம். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.